கடலூரில் மழை வெள்ள பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 3 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்தார். வீடு பாதிப்புங்கிறது நமக்கு நேற்று நைட்டு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 ஹவுசஸ் வந்து பார்ட்லி டேமேஜ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட். இப்ப இன்னும் கணக்கெடுப்பு போயிட்டு இருக்கு. நம்ம த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட் நம்ம கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டு அவங்களுக்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புயல் மழை பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி மத்திய அரசுக்கு விரைவில் கடிதம் எழுதப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் இளவமுதனுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் வரலாறு காணாத மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். என்ன மாதிரி பாதிப்பு நீங்க பாத்தீங்க? இந்த புதுச்சேரியில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்துட்டு இருக்கு. 1978 31 சென்டிமீட்டர் மழை அதிக அளவு பெய்ஞ்ச மழை இது வரைக்கும். இப்போ 53 சென்டிமீட்டர் இது வரைக்கும் பெய்திருக்கு. நம்ம பல நடவடிக்கைகளை எடுத்து எல்லா வாய்க்காலும் சரி செய்து பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அந்த மழைக்கு தகுந்த மாதிரி அந்த பணிகள் மூலமாக விரைவாக தண்ணீர் வடிவது என்பது, இந்த வெள்ளம் மழைநீர் வடிவது என்பது இருந்தது. இப்போ இது 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடல் சீற்றமும் கூட அதிகமாக இருக்குது. உள்ள தண்ணி வாங்க அதனால தேங்கி போச்சு. மழை பாதிப்புல வந்து வீடுகள் விழுந்திருக்குது. ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் பல பாதிப்புகள்லாம் இருக்கு. இதுக்கு நம்ம மத்திய அரசு ஏதாவது நிவாரணம் கேட்க போறோம். மத்திய அரசு என்ன மாதிரி உதவிகள் கேட்க போறோம்? நம்ம மத்திய அரசு வெள்ள பாதிப்பு, இந்த காற்று அதிகமான காற்று அடிச்சதுனால வீடு விழுந்தது, இது மாதிரி வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு, இப்போ விளைநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது என்ன கணக்கு எடுத்து நம்ம மத்திய அரசில் உடனடி நிவாரண உதவித்தொகை கேட்க இருக்கணும். இது தொடர்பாக மத்திய அரசு கடிதம் இதை அனுப்புறதா இருக்கா இல்லை நீங்க நேரடியாக உடனே கடிதம் அனுப்புவோம். இந்த பயிர் சேதம் எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்த மழை பாதிப்பு எப்படி எந்த அளவு கணக்கெடுத்து உடனே கடிதம் எழுதும்.